வணக்கம். இல்லா போலும் இறைவனுக்கு இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. 22ஆந்தேதி வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குது. அதில் லொக்கேஷன் காட்டும். இதில் போய் நீங்கள் சிவிக்கு அனுப்பிச்சுடுங்க. ஓகேங்களா? நிறைய வேலைவாய்ப்பு செய்திகள்லாம் நம்ம வருது. ஆனால் வந்துட்டு யாரும் வந்துட்டு சேனல் லைக் பண்ண மாட்டேங்குது, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள் நம்ம உலக ஜீரோ டெக் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்தது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வீக்லி இன்டர்வியூ ஒரு இது வருது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆஃபீஸர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் இன்ஜினியரிங் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதில் வந்து 22ஆந்தேதி இன்டர்வியூ, லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. போய் அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஏன்னா வந்து சேனல் கொஞ்சம் இப்போ ஒரு 20 நாளாக வந்து நம்ம சேனலில் வந்துட்டு எந்த போஸ்ட்டும் நான் போடாதுங்க. ஒரு போஸ்ட்டு இப்போ ஒரு புதிய புலிவிடம் வந்துட்டு சேனலில் வரும். அடுத்தது வீக்லி இன்டர்வியூ வந்துருக்கு. லொக்கேஷன் அதே 22ஆந்தேதி தான். ஓகேங்களா? ஹெச்ஐவி மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஓகே, சர்வீஸ் இது அட்டன் பண்ணுங்க. ரெஸ்யூம் அனுப்பிச்சுடுங்க. லொக்கேஷன் வந்து அவங்க அனுப்பிச்சுடுவாங்க. இது மெயினாக வந்து ஹெச்ஆர்கிட்டேருந்து தான் வந்து போட்டது. நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க. அடுத்து வந்து கார்பெண்டர் சூப்பர்வைசரு சேலரி வந்து 2500 3000 வரையும் கேட்டிருக்காங்க. அக்காமடேஷன் விசா டியூட்டி டைம் வந்துட்டு 9 hours இருக்குது. மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 5 years கேட்டிருக்காங்க. லொக்கேஷன் துபாய். கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0586809957. இந்த இதில் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து சிவில் இன்ஜினியர் ஃப்ரெஷர் கேட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 2500 டியூட்டி டைம் வந்துட்டு 7 o'clock to 4:30 வரையும். வீக்லி 1 ஆஃப் இருக்குது. லொக்கேஷன் அபுதாபி. கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க. அதில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது அர்ஜென்ட்டு ஃபீமேல் வெயிட்டர் கேட்டிருக்காங்க. டேராவில் உங்களை சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு தான். யாராக இருந்தாலும் அதில் வந்துட்டு சிவி அனுப்பிச்சுடுங்க வாட்ஸ்அப்புக்கு. அதில் கேட்டிருக்காங்க. அதில் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கு, வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கு. நீங்கள் கான்டாக்டும் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பும் பண்ணிக்கலாம். அடுத்த வந்து அட்மிஷன் அசிஸ்டண்ட்டு கொடுத்துருக்காங்க. மஸ்ட்டு பி ஃப்ளூவன்ஸ் இங்கிலீஷு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அக்கௌண்டன்ட் மெயில் கேட்டிருக்காங்க. மினிமம் 2 years யூஏ எக்ஸ்பீரியன்ஸு கேட்டிருக்காங்க. ஏசி டெக்னீஷியன் ரெக்யர்மெண்ட் ஃபார் ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஃப்ரெஷர் கார்பன் கேட்டிருக்காங்க. அடுத்த அர்ஜென்ட் லுக்கிங் ஃபார் ஜூஸ் மேக்கர், ஃப்ரெஷ் ஜூஸ் மேக்கர் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்டு 4 years யூஎஸ் விசா எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃபீஸ் அட்மின் கேட்டிருக்காங்க. வேகன்சி. அப்புறம் சேல்ஸ்மேனும் வந்திருக்கு. சேல்ஸ்மேன் யூஏ டிரைவிங் லைசன்ஸு இதெல்லாம் வந்திருக்கு. சிவி வந்துட்டு அனுப்பிச்சுடணும். அடுத்த ரிக்வயர்மெண்ட்டு அப்பே போட்டு கேட்டிருக்காங்க. இதில் ரெஸ்யூம் கொடுத்துருக்காங்க. ஐடி செக்டாருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேட்டகரி நம்பருக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வெல்டர்ஸு, ஃபிட்டர்ஸு, எலக்ட்ரிஷியனு, ப்ளம்பரு, ஹெல்ப்பரு வந்து கேட்டிருக்காங்க. அது நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. லுக்கிங் ஃபார் சோஷியல் மீடியா ரீல்ஸ் எடிட்டர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரீல்ஸ் எடிட்டிங் அவைலபிள், அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி அண்ட் மலையாளம் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. பிடிஎஃப் ஒர்க். ஓகேங்களா? சென்ட் டு அந்த வாட்ஸ்அப் இது கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீட் ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் சிட்டியில் ஃப்ரெஷரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் நம்பர் 05451743337. ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்காங்க. நிறைய வேலைவாய்ப்பு செய்தி வருது. அடுத்தது மே 21, 22, 23, 25 வரையும் வந்துட்டு இன்டர்வியூ இருக்குது. அந்த வெயிட்டர் கேட்டிருக்காங்க. ரூம் அசிஸ்டண்ட் கேட்டிருக்காங்க.
ஜென்ரல் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க, கிச்சன் ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க, பப்ளிக் ஏரியா அட்டா அசிஸ்டன்சி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிவிட்டு போய் அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். அடுத்தது வந்து சேல்ஸு ப்ரொமோட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு இருக்குது. கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு லொக்கேஷனுக்கு தேடிட்டு போங்க. ஏன்னா இப்போ உள்ள துபாய் வேலையில் வந்துட்டு கொஞ்சம் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு ஃப்ராடு தனமாக வந்துட்டு ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாறாதீங்க. துபாயில் எதாக இருந்தாலும் ஜாப் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் சேலரி கேளுங்க. அடுத்தது வந்து பார்த்தா ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. 24ஆந்தேதி இன்டர்வியூ இருக்குது. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நிறைய ஏமாத்துறது இருக்குதுங்க. அதனால் மக்களை வந்துட்டு வேலை தர்றவங்க ஆசாவத்துக்கு தந்து 2000 திரம்ஸ் கூட 3000 திரம்ஸ் சொல்லுவாங்க. டைரெக்டாக வந்து கால் பண்ணி கேட்டு ஆஃபீஸ் அட்டன் பண்ணி வேலை வாங்கி கொடுத்துட்டு நீ காசு வாங்கிக்க அப்படின்னு சொல்லணும். டைரெக்ட் கிளைண்ட் இன்டர்வியூ தான் நம்ம கொடுக்குறோம். கவலைப்படாதீங்க, ஓகேங்களா. அடுத்து நம்ம புதுசாக வேலை வாய்ப்பு வந்து நம்ம சேனலில் போடுவாங்க. இல்லைன்னா நான் வந்துட்டு ஃபேஸ் காட்டுற மாதிரி பேசுவேன். அடுத்தது துபாயில் வந்துட்டு என்னென்ன செய்யக்கூடாது, புதிய சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிஆர் அக்கௌண்டன்ட் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ரிசீவ் வந்து அந்த இதுக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க அக்கௌண்டன்ட்டுக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏஞ்செடி நம்பி ஏமாற வேண்டாங்க நம்பி. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் ஹிதாயத் என்றென்றும் ஜீரோ டெக் தமிழ்.